அத்தியாயம் 18. கருவாச்சிக்கு தெரியாம பிள்ளைய தூக்கிட்டு போன சுப்பன் செட்டியாரு நேரா வந்து நின்னாரு சடையதேவர் வீட்டு வாசல்ல. எப்பா சடையதேவா, பெரிய மனுஷா, என் கையில இருக்கிறது யாருன்னு கண்ணை கொண்டு பாரப்பா. உன் வம்ச வாரிசு வந்திருக்குப்பா, உன் குல கொழுந்து. உன்னையவே உரிச்சு வச்சிருக்கான் பாரு களவாணி பய. உன்கிட்ட சொத்து கேட்டு வரலப்பா, முத்தம் கேட்டு வந்திருக்கான். ஏலே பயலே, முழிச்சு பாடுறா உன் தாத்தனை. உரிமை இல்லைன்னு போயிருமா? எங்க ஒரு எத்தி எத்தி எச்சிய துப்பு கிழமை மேலே. வம்பு பிடிச்சவன்டா உன் தாத்தன். அவன் வைராகியத்தில் எட்டி ஒரு மிதி மிதி. ஆடுறாராமா ஆடுறான்னு குரங்க குட்டிக்கரணம் போட வைப்பானா இல்லையா குரங்காட்டி? அந்த மாதிரி கையில் பிள்ளைய வச்சுக்கிட்டே சகல வித்தையும் பண்ணி பார்க்குறாரு சுப்பன் செட்டியாரு. சாயலை சடையத்தேவர். மேனக பிள்ளையை தூக்கிட்டு வந்து காமிக்க விஸ்வாமித்ரர் வச்சிருந்தாரு பாருங்க ஒரு மூஞ்சி. அந்த மூஞ்சியை இன்னைக்கு மட்டும் கொடுங்கன்னு இரவல் வாங்கி மாட்டிக்கிட்டு கடவாய் பல்லுல சிக்கின கறிய விளக்கு மாத்து குச்சி ஒடிச்சு பல்லு குத்திக்கிட்டே பெராக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு சடையத்தேவர். பேரு வைப்பா பேரனுக்கு. கடைசியா ஒரு அம்பு விட்டு பார்த்தாரு சுப்பன் செட்டியாரு. பார்வை பிள்ளை பக்கம் விழுந்துருமோன்னு வலிய முயற்சி பண்ணி மூஞ்சிய முதுகு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு மழகில வருமானு அண்ணாந்து ஆகாயம் பார்த்துக்கிட்டே சாவகாசமாக சொல்கிறாரு சடையத்தேவர். நாய் பேய் பண்ணிக்கெல்லாம் நான் பேர் வைக்கிறது இல்லைப்பா. சுண்டி சூம்பி கருத்து போச்சு சுப்பன் செட்டியாருக்கு மூஞ்சி. சீ, இந்த ஆளை மனுஷ கணக்கில் சேர்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டாரு மனசுக்குள்ள. பிள்ளைய காட்டி கருவாச்சிக்கு நல்லது பண்ணி போடலாம்னு நினச்ச நினப்பில் மண்ணடிச்சிட்டானே மனுஷன். சாக போகிற கிழட்டு மாட்டுக்க இம்புட்டு வீம்பு இருந்தா சல்லிக்கட்டு காலை உனக்கு எம்புட்டு வீம்பு இருக்கும். ஒரு நாளைக்கு உன்னை தேடி வருவான்டா கிழவன். அன்னைக்கு ஒன்றுக்கடி உன் தாத்தம் அடியில். பிள்ளைய தூக்கிட்டு விறுவிறுன்னு வெளியேறிட்டாரு சுப்பஞ்செட்டியார். சுப்பஞ்செட்டியார் பிள்ளைய தூக்கிட்டு நடக்க முதுகில் வச்சிருந்த மூஞ்சியை திருப்பி பேர மூஞ்சியில் தன் சாட தெரியுதான்னு பார்த்துடலாம்னு சடையத்தேவர் நினைக்க சுப்பஞ்செட்டியார் முதுகு தான் தெரியுது, பிள்ளை மூஞ்சி தெரியலை. போயிட்டாரு மனுஷன். அதுக்குள்ள பிள்ளைய காணோமேன்னு கதறி நெஞ்சு வெந்து அடிவகுத்து குடல் அந்து வந்துக்கிட்டு இருக்காக கருவாச்சியும் வைத்தியச்சியும். உசுறு போய் உசுறு வந்துருச்சு எங்களுக்கு. காய்ச்சி அடிக்கிற பிள்ளைய எங்கே தூக்கிட்டு போயிட்டீங்க எங்களை கேட்காம? வேற ஒன்றும் இல்லை ஆத்தா. தப்பை அப்படின்னா பட்டை. தப்பையை வச்சு கட்டி நாய் வாழை நிமித்தலாம்னு நினச்சேன். தப்பையே வளைஞ்சு போச்சு. வந்துட்டேன். என்ன சொல்கிறீங்க? உடஞ்சி போன குடும்பத்தை இந்த பச்சை மண்ணை வச்சு ஒட்டவை வைக்கலாம்னு பார்த்தேன். நடக்கலை. பேர் வைக்க கூட யோகியதே இல்லை. பெரிய மனுஷனாம் பெரிய மனுஷன். மதியாத வாசப்படி மிதிக்க வச்சிட்டீங்களே என் பிள்ளைய. பெத்து தரையில் விழுந்த அன்னைக்கே பேரும் வச்சிட்டேனே என் பிள்ளைக்கு. என்ன பேரு தாயி? அழகு சிங்கம். போடு, அப்படி போடு. அடிச்சு கிளப்புடா தங்கம் அழகு சிங்கம். பிள்ளைய தலைக்கு மேலே தூக்கி 2 சுத்து சுற்றி ஆனந்த கூத்தாடி மகிழ்ந்து மலர்ந்து போனாரு சுப்பஞ்செட்டியாரு. அவர் போட்டுவிட்ட தங்க சங்கிலிய வாயில கவ்வி சப்பி சப்பு கொட்டுது சவலப்பிள்ளை. அந்த தங்க சங்கிலி தான் அவர் பொழைச்ச பொழப்பையே புரட்டி போட போகுதுன்னு அப்போ தெரியாது பாவம் அவருக்கு. எப்பா, அக்கா வந்திருக்காக ஊரில் இருந்து. உச்சியில் இருந்த பிள்ளைய உச்சி நாப்பில் இறக்கி கருவாச்சி கையில் கொடுத்துட்டு தகவல் சொல்ல வந்த இளைய மகளை பார்த்து கேட்குறாரு சுப்பஞ்செட்டியாரு. தனியாக வந்திருக்காளா துணையாக வந்திருக்காளா? தனியாத்தான் வந்திருக்கா. சொன்னது சொல்லில்ல, காதில் தச்ச முள்ளு. மூத்த மக என்ன வேஷம் கட்டி வந்திருக்காளோ? நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே கிழட்டு நடந்து போறாரு சுப்பஞ்செட்டியாரு. ஏறு வெயில். முள்முருங்க மரத்து நிழல்ல பள்ளம் பறிச்சு படுத்திருக்கு கோழி. நல்லவகளை பார்த்தாலும் கெட்டவகளை பார்த்தாலும் உருன்னு ஒரே மாதிரி உருமிட்டு திரும்பவும் கண்ணை மூடி அணைத்திக்கிட்டே படுத்து கிடக்கு சுகமில்லாத ஒரு சொறி நாய். காத்தில்லாத சித்திரை மாதத்துல மேலையும் கீழையும் ஆடி அடங்குது காக்கா உட்கார்ந்து போன வேப்பங்கும்பு. பூனைக்குட்டி ஒன்று உட்கார்ந்துருக்கு. வளவி அப்படின்னா வளையல். வளவி பொதிய பொத்தி வச்ச கம்பளி மேல வீட்டுக்குள்ள நுழையிறாக தகப்பனும் மகளும். மகளே கனகம், என்னாத்தா இது? மூஞ்சி வீங்கி போய் வந்திருக்கவ. அது ஒன்றும் வேற வீக்கம் இல்லப்பா, பொண்ணுக்கு வீங்கி. தேங்காய்க்கு ஒரு கல்லெறிய மாங்காய் விழுகிற மாதிரி மூத்தவளை கேள்வி கேட்டா இலையவ பட்டுன்னு பட்டாசு வெடிக்கிறா. புளிச்ச தண்ணி பானையில் ஊறி கிடக்கிற சோளக்கஞ்சிக்கு மருமாத்தா பச்சை மிளகா வெங்காயம் வதக்கி உப்பு கருவாடு வறுக்க அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டா பவளம். ஒத்தையா வந்திருக்கியேம்மா. ஒத்தையில் வந்ததுனால தான்
ஒத்த உருண்டை சோள சோறு வச்சு ஒப்பேறுது பொழப்பு. அக்காவோட மாமனும் சேர்ந்து வந்திருந்தா நித்தம் எங்கே போகிறது நெல்லு சோறுக்கு. அடுப்பு இன்னும் பத்தலை, அவளா பத்தி எறிகிறா பவளம். எந்த கேள்வி கேட்டாலும் ரெண்டே பதில் தான் வச்சிருக்கா கனகாம்பரம். ஒன்று கண்ணீர், இன்னொன்று விசும்பல். தெரியும் தெரியாதுங்கிற ரெண்டே வார்த்தையில் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியுமா இல்லையா? அப்படி மகளை உத்து பார்த்ததுல பகீர்னு பதறி போனாரு சுப்பஞ்செட்டியாரு. இது என்னம்மா புருவத்தில் காயம்? இந்த கேள்விக்கும் அடுப்பு புகைக்குள்ளே இருந்து அசரீரி மாதிரி வருது பதில். கழுத்தில் கிடந்த சங்கிலியையும் பிடுங்கிட்டு போயிட்டான். வைர மோதிரம் போட சொன்னா உங்க அப்பா வளவி போட்டு விட்டுருவான் போலிருக்கேன்னு நாயை எடுத்து எரிஞ்சா புருவம் கிழியாம என்ன பண்ணும்? அந்த ஆளுக்கு புத்தி கலங்கி போச்சு, இவளுக்கு புருவம் கலங்கி போச்சு. கிட்ட வந்தாரு சுப்பஞ்செட்டியாரு. மகப்புருவத்தை ஒத்த விரல்ல பட்டும் படாம தொட்டு தடவுனாரு. அவ தலையில கைய வச்சு ஆதரவா ஒரு செல்ல அழுத்தி சொல்றாரு. ஏன் செல்லங்களா, உங்க ஆத்தா உங்களை வகுத்துல சுமந்து பெத்து போட்டுட்டு போயிட்டா. நான் தோல்ல வளவி சுமந்து உங்களை வளர்த்தெடுத்தேன் அம்மா. அப்பன் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணுவேனா? முந்தி மாதிரி சுமக்க முடியல, ஊர் ஊரா அலைய முடியல. அதான் நான் கும்பிட்ற சாமி மேல குட்டி பூனை உட்கார்ந்துருக்கு. சீப்போ கழுதாங்கிட்டுன்னு பூனைக்குட்டியை விரட்டினவர் ரெண்டு கையையும் அடியில சேர்த்து ஏந்தி வளவி பொதிய தூக்குனாரு. கிளிங் கிளிங் கலுங்கினுங் அந்த சங்கீத சத்தம் விரட்டுன்னு விரட்டி அடிச்சிருச்சு அங்கிருந்த வெறுமைய. ஒரு நாதம் கசஞ்சி வழிஞ்சி நினைச்செடுக்குது வீட்டை. தலையில ஒட்டி இறுக்கி உருமா கட்டி வளவிக சொருகி வச்ச ஜம்பை திண்டுகளை அடுக்கி வச்ச பைகளை தோல்ல போட்டு அதுக்கு மேலே பக்கத்து பத்தோடா மேனிக்கு இடப்பக்கத்துலையும் வலப்பக்கத்துலையும் நூல் கயிற்றுல கோத்து வச்ச 20 தோடா வலையில சுமந்துக்கிட்டு அதுக்கு மேலே கம்பிலையும் போட்டு பொத்தி பெருஞ்செருப்பு எடுத்து மாட்டி ஒரு கருப்பு கொடையை நீட்டி சுப்பஞ்செட்டியார் நடந்து போனா ஆம்பளைகளே ஆசைப்படணும் அவர்கிட்ட வந்து வளவி போட. எந்த ஊருக்குள்ளே போனாலும் அந்த ஊரை ஒரு சுற்றி வந்து வளையல் வளையல்னு ஒரு சத்தம் விடுவார். 1000 வளவிக ஒன்று கூடி மொத்தமாக சத்தமாக சொல்கிற மாதிரி இருக்கும் அவர் வளையல்னு ஆசையோட விடுற ஓசை. வந்திருக்கேன் வளவிக்காரான்னு அறிவிச்சிட்டு ஊர் மந்தையிலையோ கோவில்லையோ கம்பளி விரிச்சு கடை போட்டுருவாரு. கலகலகலன்னு வளவி பேசுறது பாதி, சலசலன்னு அவரு வாய் பேசுறது பாதி. வளவி சத்தத்துல நீட்டிருவாக பொம்பளைங்க கைய. வாய் தாடியத்திலேயே இவரு மாட்டி விட்டுருவாரு வளவிய. நூல் கயிற்றுல கோத்திருக்கிற 20 தோடா வளையலையும் 2 திருகி ஒரு முறுக்கி இறக்கி விடுவாரு பாருங்க. ராசா வீட்டு பிள்ளைய வேலைக்காரன் தரையில இறக்கி விடுற மாதிரி அம்புட்டு பக்குவமா இறக்கி வைப்பாரு. அவரு ஆயுசுல ஒத்த வளவி உடஞ்சதில்ல. கடையை விரிச்சு ஊரை குட்டி வர்ணிப்பாரு பாருங்க வளவிய. சும்மா கிறக்கம் வந்துடும் கிழவிகளுக்கும். எம்மா நீங்க வானவில்ல பார்த்துருப்பீங்க, அது 7 நிறம், அதுக்கு மேற்கொண்டதம்மா என் வளவி. இது 9 நிறம். இந்தா அடுக்கி வச்சிருக்கேன், எண்ணி பார்த்துக்கங்க. பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், காப்பி, நீலம், செந்தூரம், வெள்ளை, ஊதா, சும்மா கண்ணை பறிச்சு மின்னும் கண்ணாடி வளையல். என்னை எடுத்துக்கிறியான்னு எல்லா நிறமும் கூப்பிடும். எந்த பொம்பளை கண்ணு எந்த நேரத்தில் நில குத்தி நிற்குதோ அந்த வளையல் எடுத்து சும்மா போட்டு பாரு தாயின்னு மாட்டி விடுவார். ஒரு பொம்பளை கை பிறந்த ராசியை பார்த்த உடனே அது என்ன அளவுன்னு அவர் கண்ணு சொல்லிவிடும். வளவிக்கு நேரம் 9ங்கிற மாதிரியே வளவி போடுற பொம்பளைக்கு கையளவும் ஊர் தேசம் பூரா சுத்தினாலும் 9க்குள்ள தான் அடங்குது. அரை அரைக்கா, முக்கால் அரைக்கா, 1/4 அரைக்கா, 1/2, 2, 2 அரைக்கா, 2/4 அரைக்கா. இதுதான் பொதுவா பொம்பளைக கைகளுக்குன்னு உலகத்துல உண்டான அளவு. என்னமோ தொட்டிலை ஆட்டுற கை, தொல்லுலகைய ஆள்ற கையின்னு பாட்டு கட்டி பாடுறாங்களே. உலகத்துல எந்த கையா இருந்தாலும் இந்த 9க்குள்ள அடக்கும். சிலதுக யானைக்கால கையின்னு வச்சு பிறந்திருக்கும், அதுகெல்லாம் கணக்குல சேராது. சுப்பஞ்செட்டியாரு ஒரு பொம்பளைக்கு வளவி மாட்டி விட்டாருன்னா அந்த பொம்பளை வேற ஊருக்கு வாக்கப்பட்டு போனாலும் சுப்பஞ்செட்டியார் அந்த ஊரு வார வரைக்கும் வேற யார்கிட்டையும் வளவி போட மாட்டா. வளவி போட வர எல்லா பொம்பளையையும் மக மாதிரி தான் பார்ப்பாரு மகராசன். அவர் வளவி போடுற சோங்கும் பாங்கும் வேற யாருக்கும் சொல்லி கொடுத்தாலும் வாராது. வளவி போடுற பிள்ளை கையை நீட்டின உடனே அதை வாங்கி வசதி பண்ணி லேசா ஒரு சொடக்கெடுத்து விடுவாரு. கொஞ்சம் மோட்டு கை முரடு கையா இருந்தா இடது கையில ஏந்தி வலது கையால மணிக்கட்ட ஒரு இலை நசுக்கி விடுவாரு. அவருக்கு தெரியும் எந்த மேடு வளவிய வழி மறைக்கும்னு. மெல்லுசா சல்லுசா அந்த மேடு கோடு தட்டி விடுவாரு.
வளவி என்னத்தான் எடக்கு பண்ணாலும் எக்காரணத்தை கொண்டு எண்ணெய் போட்டு தள்ளுறதில்ல. தொழிலுக்கு அது இழுக்கான். நான் வளவிக்கார செட்டியாரு தான் தாயி, எண்ணெய்க்கார செட்டியார் இல்லம்பாரு சிரிச்சுக்கிட்டே. வலது கையில 13, இடது கையில 12. மொத்த வளைவை கூட்டுனா ஒத்த படையில வரணும். இதுதான் ஊர் நாட்டுல உண்டானது. 1.25 ரூபாய்க்கு வித்தா 1/4 ரூபா லாபங்கிறது கணக்கு. இதுல சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் நவதானியம் வாங்கிட்டு போறீங்களாம்பாங்க, சில பேர் நடையா நடக்க விடுவாங்க. வளவி விற்க போன இடத்துல குள்ளப்ப கவுண்டப்பட்டியில ஒரு கூத்தாகி போச்சு. வழியில போயிட்டு இருந்த வளவிக்காரரை வான்னு கூப்பிட்டான். வெள்ளையும் ஜொல்லையுமா இருந்த ஒரு இளந்தாரி. அவனை பார்த்தா சிரிப்பா இருந்துச்சு. உள்ள போட்டு இருக்கிற முண்டாபனிய வெள்ளையா வெளியில தெரிகிற மாதிரி மெல்லுசா ஒரு சட்டை, உள்கால் சட்டை பட்டக பளீர்னு வெளியே தெரிகிற மாதிரி ஒரு மல்லு வேட்டி. பாவம், வேட்டிக்கும் சட்டைக்கும் வீணா செலவழிச்ச பையன். என் சொந்த பந்த எல்லாத்துக்கும் வளவி போடுன்னா. சும்மா ரேஷனுக்கு அரிசி வாங்குற மாதிரி வரிசையா வந்து நின்னுட்டாக பொம்பளைக. இன்னைக்கு நரிமுகத்துல முழிச்சோம்டா சாமின்னு வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் வளவி போட்டு முடிக்க, நான் வெள்ளிக்கிழமை யாருக்கும் துட்டு தாரதில்ல, நாளைக்கு வந்து வாங்கிட்டு போன்ட்டான் அந்த ஆளு. சனிக்கிழமை போய் கேட்டா அவன் ஊர்லயே இல்லை. மாமன் பெருமையை மச்சினிகளுக்கு காமிக்கிறேன்னு காமிச்சிட்டு வளையல அங்கே மாட்டி விட்டுட்டு இவர் காதில் பூ மாட்டி விட்டுட்டு ஓடியே போனான் புது மாப்பிள்ளை. சல்லி காசு கூட வரலை. போனது தான். அப்படி காற்றுலேயும் வெயில்லையும் மழையிலையும் குளிர்லையும் ஊரூரா அலைஞ்சி எச்சியை முழுங்கிக்கிட்டு 8 1 ரூபான்னு சேர்த்து வச்சு ஒரு மகளை கரை சேர்த்திட்டோம்னு நினச்சா கரை சேர்ந்தவ திரும்ப தண்ணியிலே விழுந்து கிடக்கா. இப்போ இருக்கிறவளை கரை சேர்க்கிறதா, வந்தவளை கரை சேர்க்கிறதா? கண்ணாடி வளவிக சத்தம் போடும், ரப்பர் வளவிக சத்தம் போடாது. நான் பெத்த மகளுகளா நீங்க கண்ணாடி வளவிக சத்தம் போடுறீங்க, அப்ப ரப்பர் வளவி என்னத்த பேசுவேன். ஆனா ஒண்ணு, உங்க 2 பேரையும் கரை சேர்க்காம என் கட்டை வேகாது. தான் ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா செத்து சீல பேனாகி போன சுப்பன் செட்டியார் கதையை கேட்டா தெய்வம் ஏதோன்னு நினைக்கலன்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா அப்படியெல்லாம் ஒரு கருமாரியத்தை கற்பனை பண்ணி நினைக்க தெய்வத்துக்கே தெரியாது.